நான் திருச்சி கிழக்குல நிக்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றத சொல்றேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்றேன். உங்களுக்கு நல்லா தெரியும். என் வீட்டுல குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு நான் பாட்டுன்னு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறது, ஓப்பனர் சர்ஜரி பண்றது, பசங்களை படிக்க வைக்கிறது, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயும் என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். என்னால முடியல மத்தவங்கிட்ட கேட்டு பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம்ல தான் ஜல்லிக்கட்டுன்னு வருது. ஒரு சில விஷயம்லாம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று வருது. அதுல நான் போறேன். சாப்பாடு போறதுக்காக குழந்தைங்களுக்கு போறேன். அப்படி நான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் என் மேல ஒரு தலைவர் விமர்சனம். எதுக்கு தலைவர்னு சொல்லுவாரா? நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்பதான் என் வாழ்க்கையில் அரசியல்னு நுழையுது. நம்ம சாப்பாடு போறதுக்கு போகணும். இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியல உள்ள நுழைஞ்சது. என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அப்படியே போச்சு. அதே தலைவர் தான், அதே சீமான் தான் ரஜினி சார் அரசியலுக்கு வர்ற மாதிரி பேச்சு அடிபட்ட உடனே அவங்க சைட்ல இருந்து பேசுறாங்க. தலைவரை பத்தி பேசுறாங்க. தலைவர் எனக்கு வந்து ஒரு குரு, என்னை வாழ வச்ச தெய்வம், ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன், அப்பா எல்லாமே சொல்லலாம். ஸோ அவரை பத்தி அதிகமா பேச 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 ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன். அண்ணா ரொம்ப ஓவரா பேசுறாங்க, டெபா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்டா இரு. எப்படியோ ஓரளவுக்கு தான் நம்மளால பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் உடைச்சு சொன்னா அது நீங்களும் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அந்த ஃபங்க்ஷன்லயும் பேசினேன் இதை பத்தி. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த வீடியோ, யார் ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கிறது, இப்ப கூட அந்த வீடியோ போயிட்டு இருக்கு. அதை பேசணும். அது பாட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினி சாரு அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே நான் போய் தலைவரை பாக்குறேன். என்ன வரீங்களா? நான் நியூஸ்ல வருது. ஆமாக்கா நான் வரேன். அதுதான் பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில ஒளி ஏற்றி வச்சவர், அவர் அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நம்ம. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. என்ன நானும் வரேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னோட ட்ரஸ்ட், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழ்ல சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம். இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்து அவர் இன்னொருத்தர் டக்குன்னு அங்க வந்து ஆசை என்ன ஆகும்? கோபமா மாறும். கோபத்துல இருந்து என்ன வரும்? வார்த்தைகள் தப்பா வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்கள் நம்ம மேல மரியாதை இருக்காது, போயிடும். ஸோ அதால அரசியலுக்கு வரோம்னா அவரை அழிக்கிற இவழியா இருக்கு. பதிவை பத்தி பேசுறத ஃபர்ஸ்ட்